Very good morning, my dear friends. Lime Lyrics morning messageல இன்னைக்கு மறுபடியும் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு டாபிக் be yourself all the time. எல்லாருக்கும் ஒரு யூனிக்னஸ் உண்டு. அந்த யூனிக்னஸில் நம்மளை இருக்க விடுறதில்லை ஜனங்கள்லாம் இல்லையா? we have to move with various people at home, in the society, at the workplace. டாக்டர் கிளென் பேட்ரிக் டாயல் அப்படிங்கிறவர் ரொம்ப அழகாக ஒன்று சொல்லியிருக்கார் இந்த யூனிக்னஸை பற்றி. we are not ourselves when we are triggered by others. we become who we think we need to be survive. அதாவது ஒரு சர்வைவலுக்காக வேண்டி என்னவோ இழுத்து கொண்டு போனோம், என்னவோ தலையெழுத்து, நாம் எல்லா இடத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு, எல்லாருக்கும் நாம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியிருக்கு. எல்லா சுச்சுவேஷன்லையும் we have to sail through turbulent situations, thick wood. வேறு வழியே இல்லை நமக்கு அப்படின்னு நினைக்கிறோம். நாம் கான்ஸ்டண்ட்டாக when we are triggered by people, நம்மளை தூண்டி விடுறாங்க. நீலாம் ஒரு மனுஷனா, உனக்கு அறிவு இல்லையா, நீ என்னத்தை படிச்சிருக்க, நீ படித்ததுக்கும் நீ நடந்துக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை, யூ ஆர் சப்போஸ் டு பிஹேவ் லைக் திஸ், மைண்ட் யுவர் பொசிஷன், இப்படிலாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்மளுடைய அந்த ரியாலிட்டி நம்மளை விட்டு போயிடுது. மோஸ்ட் ஆஃப் த டைம் வி ஆர் சம் ஒன் எல்ஸ் தேன் அவர் நேச்சுரல் பீயிங். அதிலிருந்து விலகிடுறோம் நாமெல்லாம். when we are constantly being triggered, our identity can start to slip awayங்கிறார் அவர். நம்மளுடைய real identity, it slips away from us because our personality and values are constantly getting hijacked by fight or flight reflexes. சில சமயம் நாம் இதுதான் நான் அப்படின்னு நினைக்கும் பொழுது, இது நீ இல்லை அப்படின்னு மற்றவங்க ட்ரிகர் பண்ணும் பொழுது வி ஃபைட். ஆனால் ஒரு பாஸ்கிட்டையோ சம்டைம்ஸ் நம்மளுடைய ரெஸ்பெக்டபிள் பர்சன்ஸ் யாராவது இருந்தாங்களா அவங்கக்கிட்டையோ பை ஏஜ் ஆர் பொசிஷன் ஆர் சம்டைம்ஸ் டு அவர் லவ்டு ஒன்ஸ், நம்மளுடைய அந்த வீட்டு குடும்பத்தார், என் மனைவியோ என் குழந்தையோ, எனக்கு நான் மதிப்பு கொடுக்குற அளவுக்கு உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் ஏதாவது இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுறேன், என் ஐடென்டிட்டியை விட்டுடுறேன். என் கோபம், என் தாபம், என்னுடைய வேகம், என்னுடைய உணர்வு எல்லாவற்றையும் நான் அடக்கி வச்சுக்கிறேன். இந்த என்னுடைய ரியாலிட்டிக்கு எதிராக when I am triggered, when I suppress my feelings, அங்கே தான் மென்டல் டிசீஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டாயல் என்ன சொல்கிறாரு, டாக்டர் டாயல், நீ அதை புரிஞ்சிக்கோ, பீப்புள் ஆர் ட்ரிகரிங் யூன்றதை புரிஞ்சிக்கோ, சிச்சுவேஷனை புரிஞ்சிக்கோ, தென் ட்ரெயின் அண்ட் டேம் யுவர் மைண்ட் டு பிஹேவ். எப்படி? ஹோல்ஹார்ட்டட்லி. நம்ம தலையெழுத்தேன்னு பல்ல கடிச்சுண்டு நம்ம பிஹேவ் பண்ணும் பொழுது, அந்த சிச்சுவேஷன் மாறும் பொழுது, அதாவது அங்கேருந்து நம்ம விலகும் பொழுது, இல்லை அந்த ட்ரிகர் யார் பண்ணாங்களோ அவங்க அந்த இடத்த விட்டு போகும் பொழுது கொட்டி தீக்கிறோம் நமக்குள்ளே. அப்படி தீர்த்துட்டா கூட பரவாயில்ல, ஆனால் மனசுக்குள்ளேயே என் நிலைமை எப்படி இருக்குது பார்த்தியா, என்னை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, நான் நானாக இருக்க யாருமே விடுறதில்லை, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தான் இருக்காங்க, ஆனால் நான் ஏன் இஷ்டத்துக்கு நானாக இருக்க முடியலையே அப்படிங்கிற வேதனை, அப்படிங்கிற ஒரு விசாரம், அப்படின்னு ஒரு அழுத்தம், இதெல்லாம் மனநோய்க்கு நம்மளை ஆளாக்குறது. ஸோ ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ், ஃப்ரம் திஸ் மொமெண்ட் ஆன்வர்ட்ஸ், please, whenever you are triggered by someone, your near, dear, the respectable person, whoever it may be, tame your mind, train your mind and prepare yourself wholeheartedly to sail through smoothly. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின்லாம் எங்கேருந்து வருது நம்ம பார்ப்போம். ஆல் த பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.